பின்வரும் சார்புகளுக்கு gxy, gxx, gyy மற்றும் gyx ஆகியவற்றை காண்க. நமக்கு இங்க 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒண்ணா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கணக்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஸோ கணக்குல given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, g of x, y is equal to x into e power y plus 3x square y கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து gx கண்டுபிடிக்க போறேன். அதாவது இந்த டேர்மை வந்து x பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்றேன் நான். ஓகே, ஸோ நமக்கு இங்க e power y அப்படிங்கிறது என்னது, மாறிலி. x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகே, பிளஸ் நமக்கு இங்க என்ன இருக்குது, 3x ஸ்கொயர் இருக்குது, இங்க ஒரு ஒய்யும் இருக்குது. ஸோ பிளஸ் 3y அப்படிங்கிறது மாறிலி. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்க, e பவர் y. ஓகே, பிளஸ் நமக்கு 6xy கிடைச்சிருக்குது. அடுத்து நான் வந்து gy கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இங்க வந்து என்னது, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, இங்க வந்து என்னதுக்கு, x வந்து மாறிலி, e பவர் y டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு e பவர் y தான் கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து என்னது, 3x ஸ்கொயர் மாறிலி, ஏன்னா xங்கிறது இங்க மாறிலி. இப்போ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான், y எனக்கு 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x into e power y plus 3x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து gxy தேவை. gxy அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய gy வந்து நான் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகே, அதாவது என்னது, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் என்னுடைய gy. gyங்கிறது என்னது, டோ g பை டோ y. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து என்னது, நான் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான். இங்க e பவர் y அப்படிங்கிறது என்னது, எனக்கு மாறிலி. ஓகே, x பொறுத்து x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 கிடைக்கும், பெருக்கல் 1. ஓகே, பிளஸ் இங்க 3 வந்து மாறிலி, x ஸ்கொயர்டை வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஓகே, ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு e பவர் y, ஓகே, பிளஸ் 6x கிடைச்சிருக்குது. அடுத்து என்னது அப்படின்னா gxx எனக்கு தேவை. gxx அப்படிங்கிறது என்னன்னா, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ ஜி பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நான் வந்து எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து, இந்த டைம் வந்து அதுக்கு 0 ஆயிரும், ஏன்னா இங்க வந்து அது வெறும் y மட்டும் தான் இருக்குது. ஓகே, பிளஸ் இங்க வந்து என்னது, 6y அப்படிங்கிறது மாறிலி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்னன்னா, எனக்கு 6y கிடைக்கும். ஓகே, அடுத்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து gyy தேவை. ஓகே, ஸோ gyy இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ y ஆஃப் டோ ஜி பை டோ y. ஓகே, அதாவது எனக்கு இந்த டைம் நான் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து என்னது, எனக்கு xங்கிறது மாறிலி, அதை அப்படியே வச்சுக்கிறேன். e பவர் y டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் y. ஓகே, பிளஸ் இங்க வந்து என்னது, எனக்கு y டைமே இல்லை, அதனால இது வந்து மாறிலி உறுப்பு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு x into e பவர் y. ஓகே, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து gyx வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்க gyx வந்து எழுதுறேன் நான். gyx அப்படிங்கிற என்னது, டோ பை டோ y ஆஃப் டோ ஜி பை டோ எக்ஸ். ஓகே, அதாவது இதை வந்து நான் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னது, எனக்கு e பவர் y அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது, பிளஸ் 6x அப்படிங்கிறது என்னது, எனக்கு மாறிலி உறுப்பு. இங்க y தான் வந்து எனக்கு வேரியபிள், அந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க e பவர் y பிளஸ் 6x. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.